இந்த வீடியோவில் நாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி வேரி ஆகுது. குவாலிஃபிகேஷன் சேம் தான் சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 47,600 1,51,100 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியை 55,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே சொல்லலை. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஐடிஏடி அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபுனல், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் பி கஜெட்டட் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் இருக்குது. போஸ்டிங்ஸ் வேரியஸ் பிரான்ச்சஸில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான். இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்த வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரியில் 22 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப்புமே இருக்குது பாருங்கள். எஸ்சி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 5 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 4 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 7 வேக்கன்சிஸ், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு